டேம்போ மேலே ஏறி ஓடுறது நான் தான். அது எல்லா ஆதார் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஷர்ட் அதான், இந்த பேண்ட் அதுதான், அந்த போட்டிருக்க துண்டு அவர் கையில் கட்டிருக்க அந்த க்ரீன் கலர் கயிறு எல்லாமே அங்கே தான் இருக்குது. சரத்குமார்ன்ற இளைஞனும் அவங்க அம்மாவும் பொய்யான வழக்கு வந்து நான் 20ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு நாங்கள் மாநாட்டுக்கு புறப்பட்டோம். மறுநாள் காலையிலே அங்கே நாங்கள் இருந்தோம். நான் ரேம்ப் ஓரமாக இருந்த செல்ஃபி வீடியோ எல்லா ஆதார் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. எல்லா ப்ரூஃப்புமே இருக்குது. நான் எங்கே வேணால் அந்த ப்ரூஃப் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். நான் அந்த மேலே ரேம்போ மேலே ஏறி ஓடுறது நான் தான். அது பவுன்சர் எனக்கு தூக்கி போட்டுருவார். நான் தூக்கி போட்டோன்னே நான் கெட்டியமாக கம்மியாக பிடிச்சிக்குவேன். ஆனால் இது வந்து பொய்யான நியூஸை பரப்புறாங்க. ஆனால் வந்து நான் அப்போ வந்து தூக்கி போட்டோன்னே பவுன்சர் ரெண்டு வந்து அந்த இன்னொரு பவுன்சர் ஆப்போசிட்டில் போகிற ஒரு ரெண்டு சாரி கேட்பாரு. தளபதி வந்து பின்னாடி வான்னு அந்த பவுன்சர் திட்டுவார். பின்னாடி வந்துடுவாங்க. இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். 21ஆம் தேதி மாநாட்டுக்கு நாங்கள் 20ஆம் தேதி நைட்டே இங்கேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக ஒரு 9:45 இங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லாரையும் நாங்கள் கூட்டி நாங்கள் ஒரு 15 பேர் போனோம் வண்டியில். 15 பேர் போகும்போது இங்கேருந்து நைட்டு நாங்கள் 9 மணிக்கு கிளம்பி போகும்போது காலையில் அவங்க ஒரு 5 மணிக்கெலாம் போய் இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கிட்டு நேராக நாங்கள் அங்கே ஸ்டேஜ் அண்டை போகும்போதெல்லாம் ஒரு 6:30 ஆயிடுச்சு. சீக்கிரமாக போகிறதுனால நான் ரேம்ப் பக்கத்துலேயே போயிட்டேன். ஆனால் அவன் இங்கேருந்து சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனான். எப்படி நான் தளபதிகிட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் கூட்டம் அதிகமாக இருக்குது, பவுன்சர் என்ன தூக்கி போட்டுருவாங்க, அதனால் கிட்டலாம் எதுவும் போய்க்காத அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் இவன் பார்க்குற ஆர்வத்தில் இருந்தான். கிட்ட தளபதி வரும்போது பார்த்துட்டு கிட்ட ஓடி போயிட்டான். தூக்கி போடும்போது அவன் கீழே தான் நானும் நின்றுட்டு இருந்தேன். அவனை பிடிச்சி நிறுத்தி எதனா அடிபட்டுச்சுன்னா அந்த ஸ்பாட்லேயே கேட்டேன். அவனுக்கு எதுவும் அடிபடலைண்ணா அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டான். இவனுக்கு ஆனால் அடிபட்டிருந்தா கூட நாங்கள் அங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் என்ன காட்ட போகிறோம். ஆனால் தூக்கி போட்டது இவர் தான். ஏன்னா இவர் கூட நிறைய பேர் போனாங்க. ஆனால் அந்த வீடியோவில் அந்த பையன் காமிக்கிற அந்த பையன் வந்து இவர் தான். அந்த சரத்குமார்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு பொய்யான வழக்கை வந்து சுமத்திட்டு இருக்காரு தளபதி மேலே. அது தளபதி மேலே வந்து ஒரு பழி சுமத்தணுன்றதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தூக்கி போட்டான்னு சொல்கிறாருங்களா, அவர்கிட்ட ஒரு ப்ரூஃப்மே இல்லை. ஒரு ஃபோட்டோஸோ ஒரு வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எதுவுமே இல்லை. ஆனால் எங்ககிட்ட நாங்கள் இவர் கூட்டிகிட்டு போகும்போது இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் வண்டியில் ஏறும்போது இருக்கிற வீடியோலேருந்து ஃபோட்டோலேருந்து அங்கே போய் ரேம்ப் பக்கத்தில் எடுத்துக்கிற செல்ஃபி வீடியோவில் எல்லாமே நாங்கள் பதிவாகிருக்கு. எல்லா ஆதாரமும் எங்கள் செல்லில் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் அந்த பக்கமாக அவர் வச்சுட்டு இருக்க அந்த சரத்குமார்ன்ற இளைஞனும் அவங்க அம்மாவும் பொய்யான வழக்கு வந்து தளபதி மேலே போட்டு அவரோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அவங்க பண்ணுறது எதுவுமே. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த மாதிரி பொய் வழக்கு போகிறவங்க மத்தியில் காவல்துறை அவங்க மேலேயே முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஆளாளுக்கும் கேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு உண்மை எதுனே தெரியாமல் ஒரு ஆதாரமும் எதுவுமே இல்லாமல் காவல்துறை வந்து அந்த கேஸ் எடுத்துருக்கு. அதுக்கு உரிய ஆதாரம் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி பொய் வழக்கு போகிறவங்க மேலே கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட இளைஞன் யாருமே கிடையாது. இங்கே இவர் தான் அங்கே தூக்கி போட்டார். தூக்கி போட்ட இவங்க அம்மாட்டையும் நாங்கள் பேசிட்டோம். எந்த அடியும் படலை. ஏன்னா நான் தான் அவர் கூட்டிகிட்டு போனேன். அதனால் அவர் கூட்டிகிட்டு வர முழு பொறுப்பு என்னோடது தான். அதனால் நான் அங்கேயே அவர் கேட்டேன், அடிபட்டிருக்கான்னு கேட்டேன். எந்த அடியும் படலைன்னு சொல்லிட்டாரு. தூக்கி போட்டது இவர் தான். ஆனால் இவருக்கு எதுவும் ஆகலை. தேவையில்லாமல் வந்து அவர் மேலே பொய் வழக்கு போட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து தளபதியோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னைக்கு அவர் அரசியல் வந்தது வந்து நிறையா கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் மேலே வந்து பொய் வழக்கு போட்டு அவர் மேலே கெட்ட பேர் உண்டாக்கணுன்றதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் யாராச்சும் கூட ஆனால் பண்ணியிருக்கலாம். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. இன்னைக்கு அவர் வளர்ச்சி யாருக்கெல்லாம் பிடிக்கல யார் வேணாலும் செஞ்சுருக்கலாம். அதனால் ஒரு பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க. அந்த சரத்குமார் என்ற இளைஞர் மேலே கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு பொய் வழக்கு. நாங்கள் இருக்குன்னு போயிட்டுன்றது எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. வீடியோவில் வந்து ஆடியோ வந்து எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். அதே மாதிரி அந்த சரத்குமார் என்றகிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தாலும் காட்ட சொல்லுங்கள். போனாருன்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் காட்ட சொல்லுங்கள். நேற்று கூட அந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் வந்து நான் போனேன்னு தான் சொல்கிறாரு வழியா அவர்கிட்ட அந்த வீடியோவோ இல்லை ஆடியோவோ எதுவுமே காட்ட மாட்டார். அவங்க அம்மாவும் அதான் சொல்கிறாங்க, மொபைலே இல்லைன்றாங்க. அப்படி எப்படி போனதுக்கான ஆதாரமாக இருக்கும்? நான் எங்கே கூட்டிகிட்டு போனது எல்லா ஆதாரமும் இருந்தது. ஷர்ட் அதான், இந்த பேண்ட் அதுதான், அந்த போட்டிருக்க துண்டு அவர் கையில் கட்டிருக்க அந்த க்ரீன் கலர் கயிறு எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த தூக்கி போடும்போது அதில் வந்து இந்த கயிறு தெரியும். எல்லாமே நோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் ஃபங்க்லாம் அவர் வச்சிருக்காரு. இவன் வந்து ஷார்ட்டாக முடிவிட்டு இருக்கான். அவர் ஃபங்க் வச்சிருக்காரு. 2 நாளில் எப்படி ஃபங்க் வச்சு அவ்வளோ மாதிரி பண்ண முடியும்? இது எல்லாமே தெரியும். இது வந்து முழுக்க ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு பொய்யான ஒரு வழக்கு. இது எல்லாமே தளபதியோட பேரை கெடுக்கிறதுக்காக. இது எதுவுமே வந்து உண்மையாகாது. இதை நான் எங்கே வேணாலும் வந்து ப்ரூஃப் பண்ணுறேன். எந்த இடத்துக்கு வேணாலும் ப்ரூஃப் பண்ணுறேன். நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம். நான் எங்கள் மாவட்டம் ஒன்றிய எல்லாத்தையும் பேசிட்டேன். அதனால் இது வந்து இந்த இஷ்யூ பற்றி நான் வெளியில் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து தளபதியோட பேர் நம்மளே வந்து கீழே வந்தோன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் தளபதி பேர் கெட்ட பேர் ஆகிடுறதுக்கு நான் தான் சொன்னேன். ஆனால் இந்த தளபதிக்கு இது வேற மாதிரி வந்து இப்போ வந்து கெட்ட பேராக உண்டாக்குறாங்க. அதனால நாங்கள் எங்கே வேணாலும் சொல்கிறது தயாராக இருக்கிறோம்.